ஆத நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக எம்பிக்களை தரக்குறைவாக பேசியதாக எழுந்த புகார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் போராட்டம். பாஜக தமிழர் நலனுக்கான கட்சி அல்ல, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆட்சி நடத்த முடியாமல் ஆட்சியாளர்கள் திணறுகிறார்கள், நிர்வாகம் சீர்கெட்டு போய் இருப்பதாகவும் சசிகலா குற்றச்சாட்டு. பலத்த காற்று காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு போக்குவரத்து நிறுத்தம், சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கும் அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை மீட்கும் பொறுப்பு தங்களிடம் வரும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் இந்தியாதான் உலகின் தலைச்சிறந்த அணி, இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் கருத்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கான கட்சியா என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எப்பொழுதும் உண்மைக்கு புறம்பாக பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, தமிழக மக்கள் நலனுக்கு எதிரான மனப்பான்மையுடன் பேசுவது என்பது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வேலை என குற்றம் சாட்டினார். நாக்பூரில் இயங்கும் பாஜகவின் தாய் அமைப்பான RSS சொல்வதை தமிழக பாஜக மூலம் ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்ற துடிக்கிறது என்றும், இது தமிழக மக்களுக்கான கட்சியே அல்ல என்றும் கூறினார். தமிழக மக்கள் நலனுக்கு எதிரான ஒரு கட்சி தேவையா என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபொழுது தமிழகம் முழுவதும் தான் 40 தடுப்பணைகளை கட்டியிருப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பேருந்து நிலையம் பகுதியில் மோர்தானா பிரதான இடதுபுற கால்வாய் தூர்வாரும் திட்டத்தின் தொடக்க விழாவில் அவர் பங்கேற்றார். மேலும் கால்வாய் தூர்வாரும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், பாலாற்றின் படுகை பகுதியில் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கவே தடுப்பணைகள் கட்டப்படுவதாக கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் குளங்கள், ஏரிகள் போன்ற நீர்நிலைகளை பராமரிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தமிழகத்தின் பல இடங்களில் 40 தடுப்பணைகளை கட்டியிருப்பதாகவும், அந்த பகுதிகளுக்கு சென்றால் அங்குள்ள மக்கள் தன்னை குறிப்பிட்டு பேசுவார்கள் என்றும் துரைமுருகன் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்துக் கொள்ளாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு தங்களிடம் வரும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமியிடம் இரட்டை இலை சின்னம் உள்ளதால் அதிமுக பலவீனமாகி வருகிறது என விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு மூடு விழா நடத்தி விடுவார் என தெரிவித்த டிடிவி தினகரன், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் நேற்று புதிய கல்விக் கொள்கை குறித்து பேசிய தமிழக எம்பிக்களை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாகரிகமற்றவர்கள் என்று கூறினார். இதற்கு கண்டனம் தெரிவித்து நேற்று நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் இன்று போராட்டம் நடத்தினர். அப்பொழுது மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், தமிழ்நாட்டிடம் மன்னிப்பு கேள் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான கண்டன முழக்கமிட்டனர். திருச்சி பொன்மலைப்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர் ஒருவரை தலைமை ஆசிரியர் பிரம்பால் அடிக்கும் வீடியோ பதிவு வைரலாகி இருக்கிறது. தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கும் ஜெரால்டு பிரான்சிஸ் சேவியர் என்பவர் இந்த செயலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது என்ற உத்தரவு இருக்கும் நிலையில்
தலைமை ஆசிரியரே ஒரு மாணவரை பிரம்பால் அடித்திருக்கும் இந்த நிகழ்வு சர்ச்சையாக இருப்பதோடு மட்டுமின்றி இந்த வீடியோ பதிவும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருக்கிறது. கண்டிப்பிற்கும் கட்டுப்பாட்டிற்கும் பெயர் போனதாக கூறப்படும் இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களை பிரம்பால் அடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இது தொடர்பான புகாரை அடுத்து ஏற்கனவே இதற்கு தடை போடப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. சென்னை பல்லாவரத்தில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் நடிகையும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான குஷ்பு கலந்து கொண்டார். இதில் பெண் சாதனையாளர்களை போற்றும் வகையில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விளையாட்டுத் துறையில் சாதித்ததற்காக உலக கேரம் சாம்பியன் காசிமா, சிறந்த தொழில் முனைவர்களில் ஒருவராக விளங்கும் மல்லிகா ரவிக்குமார், ஊடகத்துறையில் நீண்ட காலமாக சேவையாற்றி வரும் குஷ்பு ஆகியோர் விருதுகளை பெற்றார்கள். நிகழ்ச்சியில் பேசிய குஷ்பு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கும் பொழுது அதில் அரசியல் பார்க்காமல் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உலக கேரம் சாம்பியனான காசிமாவிற்கு ஊக்கத்தொகையாக வேல்ஸ் பல்கலைக்கழக சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி அவர் இந்த பல்கலைக்கழகத்தில் எவ்வித கட்டணமுமின்றி இலவசமாக கல்வி கற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் சுற்றுலா பயணிகளுக்கான படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதற்கு ஏற்ப சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இன்று காலை மழை பெய்தது. கடல் பகுதியில் பலத்த காற்றும் வீசியது. இதன் காரணமாகவே கடல் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் பாறைக்கு இயக்கப்படும் சுற்றுலா படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தனர். சுற்றுலா படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் அவர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். அரக்கோணம் அருகே தனியார் டயர் தொழிற்சாலையில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் 2வது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த இஞ்சிப்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் டயர் தொழிற்சாலை ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆலை நிர்வாகத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அரக்கோணம் சட்டமன்ற அதிமுக எம்எல்ஏ ரவி தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ள ஒப்பந்த தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆலை நிர்வாகம் மற்றும் தொழில் பாதுகாப்பு நலத்துறை முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மாசி மக திருவிழாவை ஒட்டி விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில் பஞ்சமூர்த்திகளின் திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவிலில் மாசி மக பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாள் விழாவாக கடந்த 8ஆம் தேதி விருதகிரீஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விபசித்து முனிவருக்கு காட்சி தரும் ஐதீக திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று பஞ்சமூர்த்திகளின் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலையில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அலங்கரிக்கப்பட்ட 5 திருத்தேர்களில் விநாயகர், சுப்பிரமணியர், விருதகிரீஸ்வரர், விருத்தாம்பாள், சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் ஓம் நமசிவாயா என பக்தி முழக்கத்துடன் தேர்களை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவெற்றியூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற தியாகராஜர் சுவாமி கோவிலில் மாசி மாத உற்சவத்தை ஒட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. மாசி மாத உற்சவத்தை ஒட்டி புகழ்பெற்ற தியாகராஜர் வடிவுடை அம்மாள் ஆலயத்தில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய அம்சங்களில் ஒன்றான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவின் மற்றொரு சிறப்பம்சமான இன்று 63 உற்சவம் நடைபெறுகிறது.
இந்த விழாவை ஒட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாதான் உலகின் தலைசிறந்த அணி என இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த ஐசிசி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றதால் பலரும் இந்திய அணியை பாராட்டி வருகிறார்கள். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்திருக்கும் இந்திய முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன், எவ்வளவுதான் விமர்சனங்கள் இருந்தாலும் வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டில் இந்திய அணிதான் தலைசிறந்த அணி என பாராட்டியுள்ளார். எனவே அந்த அணியை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு அதை துரத்தி வெற்றிகளை பெற முயற்சிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் மற்ற அணிகளை காட்டிலும் ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் 20 ஓவர் போட்டிகளில் இந்தியா தலைசிறந்து விளங்குகிறது என்றும் மைக்கேல் வாகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த வாரத்தில் ஒரு சவரன் 64,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் பின்பு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. நேற்று சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 8,020 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. ஒரு கிராம் வெள்ளி 107 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.